எல்லாருக்கும் எல்லாம் எனும் கொள்கை பாதையில் வலுவாது பயணித்திடும் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகள் மலர்ந்த முகத்துடனும் தன்மான உணர்வுடனும் தம் வாழ்வை நடத்திடும் வகையில் அவர்தம் நலனில் தனி கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 2021-22 ஆண்டில் 814 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கீடானது 2025-26 ஆண்டில் 1433 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது மாற்றுத்திறனாளிகளின் நலன் காப்பதை இந்த அரசு தலையாய கடமையாக கருதுவதை தெளிவாக்கும். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1471 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை கடந்த 5 ஆண்டுகளில் 23,56,623 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒருமுறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் சென்னை மற்றும் அதன் சூழ்பகுதிகள் பெல்ட் ஏரியா மற்றும் மாநிலத்தின் இதர நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இதுவரை 77,800 இணையவழி ஆன்லைன் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் சென்னை மற்றும் அதன் சூழ்பகுதிகளில் 15,393 இணையவழி பட்டாக்களும் இதர மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் 62,407 இணையவழி பட்டாக்களும் வழங்கப்பட்டுள்ளன. நவீன மின்னணு நில அளவை கருவிகளை பயன்படுத்தி நிகழ்நேர இயக்கவியல் ரியல் டைம் கினமேட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மறு நில அளவை பணி கிருஷ்ணகிரி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் போன்ற அனைத்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் 35.33 லட்சம் நபர்கள் பயனடைந்து வருகின்றனர். சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5,463 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு என்று பாரதிதாசன் பாடியதற்கு இணங்க கல்வி செல்வத்தை குழந்தைகளுக்கு வழங்கி அறிவு சமூகத்தை படைத்திடும் நோக்கில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன் போன்ற முத்தான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசு பள்ளிகளுக்கு தேவையான வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிப்பறைகள் ஆகியவற்றை போதுமான அளவில் அமைத்து கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3,771 வகுப்பறைகள், 107 ஆய்வகங்கள், 4 ஆண்கள் விடுதிகள் மற்றும் 4 பெண்கள் விடுதிகள் ஆகியவை 673 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு உள்ளன. மேலும் 2009 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சூழலியல், தலைமைத்துவம், மனித உரிமை, சமூக நீதி, பெண்ணுரிமை ஆகிய கருத்தாங்கங்களின் அடிப்படையிலான பயிலரங்குகள் நடத்தும் முயற்சி கோடை கொண்டாட்டம் என்னும் நிகழ்வின் மூலம் முன்னெடுக்கப்பட்டது. ஐவகை நிலங்களின் பெயரில் குழுக்கள் அமைத்து மாணவர்தம் தலைமைத்துவ பண்பை முகிழ்த்தெழச் செய்ய மகிழ்முற்றம் எனும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவருக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் நலம் பேண ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. பிற மாநிலங்களிலும் குறிப்பிட்ட சில உலக நாடுகளிலும் உள்ள கல்வி சூழலை அறிந்து கொள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கென சிறப்பு சுற்றுலா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னையில் நடத்தப்படும் பன்னாட்டு புத்தக காட்சி தமிழை உலக மொழியாக்கும் மிகச்சிறந்த முயற்சி என அனைவராலும் வரவேற்கப்படுகிறது. அறிவார்ந்த புலவர்கள் கூடி விவாதிக்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக திகழ்கிறது. அறிவை பரவலாக்கும் முன்முயற்சியில் கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாநகரங்களில் மொத்தம் 902 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாவட்டந்தோறும் நூலகங்களை மேம்படுத்தி அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை உருவாக்குவதில் முனைப்புடன் செயல்படுகிறது இந்த அரசு. 2021-22 கல்வியாண்டில் முதற்கட்டமாக கல்வியில் பின்தங்கிய 10 மாவட்டங்களில் உண்டு உறவிட வசதியுடன் கூடிய மேல்நிலைப் பள்ளிகளாக தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் நிறுவப்பட்டு இன்று சென்னையில் உள்ள மாநில தகைசால் பள்ளியுடன் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் மாதிரி பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன.
அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான வாய்ப்புகளை உருவாக்குதல், அவற்றை அணுகத் தேவையான கல்வி மற்றும் கரை ஆளுமை திறன் பயிற்சி போன்றவற்றை வழங்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இத்திட்டத்தின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 2358 மாணவர்கள் 93 முன்னணி கல்வி நிறுவனங்களில் 50 விதமான துறைகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர். இதில் 41 மாணவர்கள் தற்போது இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் ஐஐடி பயின்று வருகின்றனர். மேலும் 17 மாணவர்கள் ஜப்பான், தைவான், மலேசியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் முழு கல்வி உதவித்தொகையுடன் உயர்கல்வி பயின்று வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.